بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனின் பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இருக்கின்ற நானும் நீங்களும் இன்றைய இந்த வகுப்பில் ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை தொடர் உரையாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற இந்த தலைப்பில் என்னென்ன செய்திகளை ஒரு மூமினாக நானும் நீங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சியாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்திப்பதோடு எப்படி வாழ்க்கையிலே அமுல்படுத்தக்கூடியதாக அவைகளை மாற்ற முடியும் அப்படி என்றதை இந்த வகுப்புல தொடராக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்புக்குள்ள முழுமையாக நுழைவதற்கு முன்னால் என்னுடைய உங்களுடைய ஈமானிய தரம் அல்லது ஈமானிய அந்த பலம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்பதற்காக நம்முடைய ஈமானிய பலத்தையும் நமக்கு முன்னால் வாழ்ந்த பல சமூகங்களுடைய ஈமானிய பலத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பதின் மூலமாக நாம் எங்கே இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக ஆரம்பமாக ஒரு சில செய்திகளை உங்களுக்கு முன்னிலையிலே வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல் முஃமினுல் கவியு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினித் தஈஃபி. பலம் குறைந்த அல்லது பலவீனமான நம்பிக்கையாளனை விட அல் முஃமினுல் கவியு பலமான நம்பிக்கையாளன் அஹப்பு இலல்லாஹ் அவனை அல்லாஹ் அதிகம் விரும்புகின்றான், நேசிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸை பார்க்கின்ற போது ஈமானில பலம் குறைந்தவர்களும் இருக்கின்றார்கள், நல்ல தரமான பலமான ஈமான் உள்ளவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவரவருடைய ஈமானுடைய தரத்துக்கு ஏற்ப சோதனைகளையும் துன்பங்களையும் அல்லாஹ் வழங்குவான். அதுல ஈமானுடைய உயர்ந்த பட்சத்திலிருந்து நபிமார்களுக்கு அதிக சோதனைகளும், அதற்கு அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு அவருடைய ஈமானுக்கு ஏற்ப துன்பங்களையும் சோதனைகளையும் அல்லாஹ் வழங்குவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த செய்தியிலையும் ஈமான்ல டாப் லெவல்ல ரொம்ப உயர்ந்த இடத்துல பலமான ஈமான் கொண்டவர்களாக நபிமார்கள், அதற்கு அடுத்த தரத்தில் பலரும் இருக்கின்றார்கள். அப்படி என்றதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். சரி,
பலமான ஈமானுக்குண்டான அடித்தளம் அஸ்திவாரம் என்ன? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற போது இன்னமல் முஃமினூன, நிச்சயமாக இந்த மூமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் யார் என்றால் அல்லதீன ஆமனு பில்லாஹி வரசூலி, அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்கள், சும்மலம் யர்தாபு, அவர்களுடைய அந்த நம்பிக்கையிலே எந்த சந்தேகமும் கொள்ளாமல், வஜாஹிது பிஹம்வாலியும் வஅன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய உயிர்களையும் அல்லாஹ்வுக்காகவே அர்ப்பணித்தவர்கள். இந்த இடத்துல உண்மையான மூமின்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையிலே எந்த ஒரு அணுவளவும் சந்தேகம் இல்லாமல் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் முழுமையாக அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்தவர்கள், இவர்களே உண்மையான இறை நம்பிக்கையாளர். உலாயிக ஹுமுஸ் சாதிகூன், அவர்களே உண்மையாளர்களும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இறை விசுவாசிக்கு அல்லது ஒரு மூமினுக்கு உண்டான அல்லது இறை நம்பிக்கையாளனுக்கு உண்டான இந்த வரை விலக்கணத்தை இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஆழமாய் போய் புரிந்து கொள்வதாக இருந்தா, எப்படி அல்லாஹ்வுக்காக மொத்தமா தன்னை அர்ப்பணிக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். தன்னுடைய உயிர்களை, தன்னுடைய சொத்துக்களை, இந்த உலக வாழ்க்கையை மொத்தமாகவே அல்லாஹ் அர்ப்பணிக்க சொல்கின்றானே, அது எப்படி நானும் நீங்களும் புரிந்து கொள்வது? இதற்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தையும் திருமறை குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றார். நாங்கள் எல்லாருமே அறிந்த ஒரு சம்பவம், இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் கூறுகின்றான், தரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு, இந்த உலகத்துல நம்பிக்கை கொண்ட அத்தனை பேருக்கு முன்மாதிரியாக ஒருத்தரை நான் சொல்லி காட்டுகின்றேன். மஸலல் லில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு. அப்படி நம்பிக்கை கொண்டவர்கள் இவரை போல இருக்கணும், அல்லது இவருடைய நம்பிக்கையை போன்று உங்களுடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இம்ரஅத ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், இது காலத், அந்த பெண்மணி இறைவனிடத்த, ரப்பி, இறைவா, ரப்பி பிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தாயா அல்லாஹ், வனஜ்னி மின் ஃபிர்அவுன வ அமலி, ஃபிர்அவுனிடமிருந்தும் அவனுடைய இந்த சித்திரவதைகள் இந்த கொடுமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு, வனஜ்னி மினல் கௌமி ஸாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்தும் என்னை பாதுகாத்துறேன்னு அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க. இந்த ஃபிர்அவுனுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் நானும் நீங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த உலகத்தை அனுபவித்த இந்த உலகத்துல சுகபோகங்கள்ல மூழ்கி இருந்த மாதிரியான ஒரு பெண்மணி அல்ல. உலகத்துல எந்த அளவுக்கு உச்சகட்டத்துக்கு போய் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியுமோ அப்படி அனுபவிக்க முடியுமான ஒருத்தனுடைய மனைவியாக வாழ்ந்தவன் தான் இந்த ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா அம்மையார். ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் இந்த உலகத்துல கடவுள் என்று சொன்னவன் ஃபிர்அவுன். அவனுடைய மனைவி, அவனுக்குண்டான அந்த கூட்டம், அவனுக்குண்டான ஆள்பலம், சும்மா யோசிச்சு பாருங்கள், இந்த பெண்மணி எப்படி ஒரு ராஜ வாழ்க்கைய ராணியாக, ஒட்டுமொத்த அந்த ஊர் மக்களும் அவளுக்கு அடிமையாக வாழ்ந்த ஒரு பெண்மணி. அப்ப உலகத்துல என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டுமோ எல்லாத்தையும் அனுபவித்த ஒரு பெண்மணி. மாட மாளிகை வேணுமா, நகைகள் வேண்டுமா, விரும்பிய சாப்பாடுகள் வேண்டுமா, விரும்பிய குடிபானங்கள் வேண்டுமா, விரல் அசைத்தால் தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு ஆள்பலம் வேணுமா, உயர்ந்த கட்டில்கள் வேண்டுமா, விரிப்புகள் வேண்டுமா, தங்க நகைகள் வேண்டுமா, பட்டாடைகள் வேண்டுமா, உலகத்துல என்னெல்லாம் இருக்கின்றதோ எல்லாத்தையும் அனுபவித்த ஒரு பெண்மணி. ஆனா அந்த பெண்மணி அந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடியவன். அப்படி என்றதை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறம் ஃபிர்அவுனுடைய அந்த மொத்த அந்த இன்பத்தையும் அந்த பெண்மணி அனுபவித்த அந்த இன்பங்களையும் துறக்க வேண்டி வருது. இப்ப பிச்சை எடுக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகின்றான், சிறைக்கு தள்ளப்படுகின்றான். அவன் அனுபவித்த அந்த வாழ்க்கையிலிருந்து பசி பட்டினி, இருக்கிறதுக்கு இடம் இல்லை, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லை, அந்த லெவலுக்கு தள்ளப்படுற. அதாவது அந்த ஊர்ல எந்த அடிமைகள் பனு இஸ்ரவேலர்கள் இருந்தார்களோ அந்த அடிமைகளுடைய அந்த வாழ்க்கைக்கு தள்ளப்படுகின்ற அந்த பெண்மணி, அதுவும் சாதாரணமாக இல்லை, சித்திரவதைகளோடு துன்பங்களோடு அந்த இடத்துக்கு தள்ளப்படுறான். எங்களை நாங்க வச்சுக்கொள்வோம் இந்த இடத்துல. இப்ப நாங்க இருக்கிற ஒரு ஜப்புல ஒரு பிசினஸ்ல இருக்கிறோம் அல்லது ஒரு தொழில் இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருது,
இஸ்லாமா ஈமானா தொழிலா என்று. நம்முடைய மனைவி குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து பரவாயில்லை இஸ்லாத்தை ஈமான தேர்ந்தெடுத்து நீங்க வாங்க 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் உங்களுக்கு தரக்கூடிய அந்த தொழிலை விட்டுட்டு வாங்க என்று சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்களா? இல்ல நாங்க தான் இருப்போமா? நாங்க ஒரு கணம் உட்கார்ந்து யோசிப்போம் என்ன செய்யறது, இந்த தொழிலை விட வேண்டி வருதே, தொழிலா இஸ்லாமா தொழிலா ஈமானா என்று. ஆனா இந்த பெண்மணி ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் காலுக்கு கீழால் போட்டு மிதித்து, இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் அவனை நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், அந்த ஈமானிலே நான் உறுதியாக இருப்பேன், அந்த ஈமானிலே நான் பலவீனமாக இருப்பேன், எனக்கு நாளை மறுமையிலே வெற்றி அதுதான் முக்கியம், சொர்க்கம்தான் முக்கியம், நிச்சயம் இந்த ஈமானிலே இந்த இஸ்லாத்திலே நான் உறுதியாக இருந்தால் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற அந்த ஆழமான அந்த ஈமானிய பலம், அந்த ஈமானிய தரம் ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் காலுக்கு கீழால் போட்டு மிதித்து அல்லாஹ்வின் பக்கம் அந்த பெண்மணி சாய்ந்து அந்த ஈமானிலே உறுதியாக இருந்து அல்லாஹ் சொல்கின்றான், இந்த பெண்மணியை போல நீங்களும் உறுதியாக நில்லுங்கள் என்று. இதுதான் ஈமானுடைய தரம். இந்த தரத்தில் எங்களுடைய ஈமான் இருக்கின்றதா, எங்களுடைய நம்பிக்கைகள் இருக்கின்றதா என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹுதைபியா உடன்படிக்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடன்படிக்கையை எழுதிக்கிட்டு இருக்கிற அந்த நேரம், அபூ ஜுந்தல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் கால்களில் சங்கிலிகளால பிணைக்கப்பட்டு கட்டி போடப்பட்டு என்ன செய்யறாருன்னா தாவி தாவி வர்றாரு. வந்து யா ரசூலல்லாஹ், உடன்படிக்கை இன்னும் கைச்சாத்திடப்படையில்லையே, என்னையும் சேர்த்து நீங்க மதீனாவுக்கு கூட்டிட்டு போங்க என்று ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த சஹாபி சொல்கின்றார்கள். அப்ப அந்த சஹாபியினுடைய தந்தை சுஹைல் என்றவன் அவன் எதிரிகளுடைய இணை வைப்பாளருடைய பக்கம் இருக்கிறான். அவன் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றாங்க, யா முஹம்மத், அவ்வலுமா உகாதிக அலைஹி அன் தருத்தஹு இலைய, இது நானும் நீங்களும் போடுகின்ற முதலாவது ஒப்பந்தம். அவரை உங்க பக்கம் எங்களுக்கு தரையில, அவர் திருப்பி எங்க பக்கம் தாங்கன்னு ரசூலுல்லாஹ் கிட்ட அவன் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்றாங்க, இன்னா லா நக்தில் கிதாப பஅது, இன்னுமே நாங்க அந்த சைன் போடலையே, கைச்சாத்திடலையே, எனவே அவரை தர முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் சுஹைல் சொல்றான், நீங்க அவரை தந்தாதான் நாங்க சைனே போடுவோம், இந்த ஒப்பந்தத்துக்கு உதவியா உடன்படிக்கைக்கு நாங்க கைச்சாத்திடுவோம், அவர் எங்களுக்கு தந்தாதான், அப்படி இல்லாட்டி இந்த உடன்படிக்கை செல்லுபடியாகாது, நாங்க உங்களோட அந்த எக்ரிமெண்ட் அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்ல ஒரு நிர்பந்தம் தள்ளப்பட்டு அந்த அபூ ஜுந்தல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அந்த பக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கொடுக்குறாங்க. அந்த கொடுக்குற நேரத்தில் அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரையும் சஹாபாக்களையும் பார்த்து கேட்கின்றார்கள், யா மஅஷர் அல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே, உரத்து இலல் முஷ்ரிகீன வகத் ஜிஅது முஸ்லிமன், நான் ஒரு முஸ்லிமாக உங்களிடத்துல வந்த நிலையில திரும்ப என்ன அவரிடத்துல நீங்க திரும்பி கொடுக்குறீங்களே, அலா தரவுன மா கத் லகீது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் துன்பப்படுறேன் அப்படின்றத நீங்க கண்ணால பார்த்தும் கூட இரக்க குணம் இல்லாம திரும்பவும் என்ன அவங்களிடத்துல நீங்க ஒப்படைக்கிறீங்களே. அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கின்றால், கது உஸ்ஸிப அஸாபன் ஷதீதா, கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்ட ஒருவர் அவர். யார் இடத்துல? அவருடைய தந்தை இடத்துல, அந்த சமூகத்திடத்துல கெஞ்சிறாரு, என்ன உங்க பக்கம் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி. இவ்வளவுக்கும் அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு அடிப்படையாக இருந்தவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே. என்ன நினைச்சு வைக்கணும், அடே நான் இஸ்லாத்தை ஏற்று இவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இப்போ உங்க கிட்ட வந்து என்னையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்றேன், இந்த நேரத்தில் இந்த ஒப்பந்தத்தை காரணமாக வச்சு என்ன திருப்பி கொடுக்குறீங்களே, நீங்கெல்லாம் ஒரு தூதரா, நான் எப்படி உங்களை நம்பி வந்தேன், என்ன கையோடு அந்த பக்கம் கொடுக்குறீங்களே, நான் சாகதானே போறேன், இது இந்த இஸ்லாம் இந்த ஈமான் எனக்கு சரிவராது என்று சொல்லி விட்டுட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். என்ன உங்களை நம்பி நான் வந்தேன்ற இருந்தா, இன்னைக்கு பலரும் இஸ்லாத்துக்கு வர்றது அப்படிதானே, தூய்மையான கொள்கைக்கு நான் உங்களை நம்பி வந்தேன், உங்களுக்காக வேண்டி வந்தேன், ஆனா நீங்க நடுவில் விட்டுட்டு போறீங்களே என்று. ஆனா அந்த சஹாபாக்கள் வந்தது அல்லாஹுக்காக, மறுமைக்காக, மறுமையிலே எனக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஆழமான நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானை கொண்டு வந்து இஸ்லாத்தை கொண்டு வந்து நுபுவத்தை அந்த சஹாபாக்களுக்கு முன்னாடி வைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தூதருக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி தூய்மையாக ஏற்றுக்கொண்டார்கள், மறுமைக்காக வேண்டி ஏற்றுக்கொண்டார்கள்.
இப்போ அந்த சஹாபி திரும்ப கொடுக்கப்படுது. உதைபியா உடன்படிக்கை. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக கோபம் வந்து அந்த நடந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போறாங்க. இப்போ அபூபஸீர் இந்த சம்பவம் இன்னும் முடியல. அபூபஸீர் என்றவர் என்ன செய்யறாருன்னா, மக்காவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இன்னொருத்தர் அவரும் என்ன செய்யறாருன்னு சொன்னா, மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மக்காலிருந்து 2 பேர் ஆள் அனுப்புறாங்க, அவரையும் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா உடன்படிக்கை என்னன்னா, யாராச்சும் இஸ்லாத்தை ஏற்று மக்காலிருந்து வந்தா திரும்ப தந்துடணும் அப்படின்றது. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அவரை கொடுக்குறாங்க. வர்ற வழியில அவங்களுடைய வாளை எடுத்து அபூபஸீர் என்றவர் ஒருத்தரை கொள்றாங்க. மற்றவன் ஓடி போறான். ரசூலுல்லாஹ் கிட்ட பார்த்தீங்களா, அவங்களோட சகோதரன் எங்களை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி. அவன் அபூபஸீர் என்ன செய்யறாருன்னா, வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் திரும்ப அவருக்கு தெரியுது என்ன திரும்ப ஒப்படைக்க போறாங்க மக்காவுக்குன்னு அவர் ஓடிடுறாரு. ஓடி ஒரு கடலோர பகுதியில் போய் ஓரமா இருக்கிறார். மக்காவும் இல்லை, மதீனாவும் இல்லை, மக்கா பிறந்த ஊர், அங்கேயும் எல்லாருமே கை விட்டுட்டாங்க. சரி ஒதுங்கலாம்னு அல்லாஹ்வுடைய தூரத்துல வந்தா கைக்கு பிடிச்சு கொடுக்குறாங்க. கூட்டிட்டு போய் அவனை கொல்லுங்க, அடிங்க, உதைங்க என்ற வகையில சரி ஒண்ணுமே வேணாம் என்று கடலோர பகுதியை ஒதுங்குறாங்க. இவர் ஒதுங்கின செய்தி யாருக்கு கேள்விப்படுது? அபூ ஜுந்தலுக்கு கேள்விப்படுது. அவரும் மக்காவில் தப்பியோடி அபூபஸீரோட வந்து சேர்ந்து கொள்றாங்க. இதுல புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு துன்பம், இவ்வளவு நெருக்கடிகள், ஆனா அவங்களுடைய ஈமானிய பலம், ஈமானிய உறுதி, அந்த தரம், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை அவர்களுடைய கையில கொடுத்தாலும், எங்களுடைய ஊர், என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர், ஊர் மக்கள் எங்களை சித்திரவதை செய்தாலும், எந்த ஈமானை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனோ, எந்த அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ, எந்த மறுமையிலே வெற்றியை அல்லாஹ் தருவான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ, அதில் அணுவளவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், உறுதியாக இருப்போம். உண்ணுவதற்கு உணவில்லாவிட்டாலும், குடிப்பதற்கு குடிபானங்கள் இல்லாவிட்டாலும், தங்குவதற்கு இடவசதி இல்லாவிட்டாலும், இந்த ஈமான் எங்களுக்கு மறுமைக்கு மௌத்துக்கு பின்னால் கை கொடுக்கும் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை அந்த சஹாபாக்கள் இதில் உறுதியாக இருந்தாங்க. இப்படி நாங்க இருப்போமா? எங்களுடைய ஈமான் இந்த அளவுக்கு தரம் உள்ளதாக இருக்கின்றதா, அல்லது தரம் குறைந்ததாக, பலவீனமானதாக இருக்கின்றதா? இந்த ஈமான் இப்படிப்பட்ட பலமான ஈமான் தான் அல்லாஹ் விரும்புறான். இந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன், அல் முஃமினுல் கவியு, பலமான முஃமின், தரமான நம்பிக்கை அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், யார் எனக்கு கை கொடுக்க விட்டாலும், என்னுடைய கஷ்டத்துல துன்பத்துல எது நடந்தாலும், நான் இந்த இஸ்லாத்தில் இருக்கின்றேன், இந்த நம்பிக்கையில் இருக்கின்றேன், மறுமையில அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையிலே தவிர இந்த ஈமானையும் இந்த இஸ்லாத்தையும் நான் இருப்பதற்கு இந்த உலகத்தில் வேறு எவனும் காரணம் இல்லை. என்னை விட்டுட்டு போனாலும் சரி, என்னை உதைச்சி, என்னை துன்புறுத்தி, என்னை சிறையில் அடைத்த நேரத்திலையும் யாரும் எனக்கு உதவி செய்யாவிட்டாலும், இந்த ஈமான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இந்த ஈமானில் இருக்கின்றேன், இந்த இஸ்லாத்தில் இருக்கின்றேன், எவனுடைய உதவியும் எனக்கு தேவையில்லை என்ற அந்த ஆழமான அந்த நம்பிக்கை என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குண்டான நானும் நீங்களும் மாறுவோம். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபித்தோழர்கள் அல்ல இந்த மாதிரி ஈமானை நேசிக்க, வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமானை உங்களுடைய உள்ளங்களுக்கு அதிகம் நேசிக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே அதை ரொம்ப அழகான ஒன்றாக அல்லாஹ் மாற்றிவிட்டான். ஈமான் என்ற ஒன்று இருக்குதே, அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ரொம்ப நேசிக்கக்கூடியதாக நான் தான் உங்களோட உள்ளத்துக்கு ஆக்கினேன். அதே போல அந்த ஈமான வந்து ரொம்ப அழகான ஒன்றாக உங்களுடைய உள்ளத்துல நாங்கள் ஆக்கிவிட்டோம். அதே போல வக்கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், இறை நிராகரிப்பையும் குற்றம் புரிவதையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதையும் வெறுக்கக்கூடிய உள்ளங்களாக உங்களுடைய உள்ளங்களை நாங்கள் மாற்றினோம். உலாயிக ஹுமுர் ராஷிதூன், அவர்களே நேர்வழி பெற்றவர்கள், வெற்றியாளர்கள் என்று திருமறை குர்ஆன்ல சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபதுலம் மினல்லாஹ் வ நிஅமஹ், இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள், அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஒரு அருள், உங்களுக்கு தந்த ஒரு கிஃப்ட், அருட்கொடை என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். எனவே இந்த ஈமானிய தரம் என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கின்றதா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். துன்பம் வருகின்ற போது, பொருளாதார நெருக்கடிகள் வருகின்ற போது, சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு கஷ்டங்கள் நெருக்கடிகள் வருகின்ற போது, அல்லது நாங்கள் ஒரு ஜமாத்தில் ஒரு குழுவோடு இருக்கின்றோம், ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி வருது, அவர்களுடைய உதவிகள் ஒத்தாசைகள் இல்லாமல் இருந்த போது, இந்த ஈமானிலே உறுதி உள்ளவர்களாக இருக்கின்றோமா, எங்களுடைய குடும்பங்கள் உறுதி உள்ளதாக இருக்கின்றதா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த காலங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், சில நேரங்களில் கணவன் அல்லது வாப்பா இந்த கொள்கைக்கு வந்திருப்பார். சில நெருக்கடிகள் வருகின்ற போது பிள்ளைங்க சொல்லுவாங்க, நாங்கள் சொன்னோம் போக மாட்டோம், பார்த்தீங்களா அவனுங்களை உங்களை நடு ரோட்டில் விட்டுட்டானுங்க,
மனைவி சொல்வா, எவன் வந்தா இப்போ உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு? யாராச்சும் யாரையும் நம்பி இந்த கொள்கைக்கு வரக்கூடாது, இந்த ஈமானுக்கு வரக்கூடாது. அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் நம்பி இந்த கொள்கைக்கு வர வேண்டும். மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையிலே வர வேண்டும். இந்த ஈமானிய தரம் எங்களிடத்தில் இருந்தால் நாங்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குண்டானவர்கள். இன்னும் சில சம்பவங்கள். ஏன்னா எங்களோட இந்த தர்பியத்துல் ஈமான், ஈமானிய பயிற்சி விட்டல் என்ற இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்கட ஈமானுடைய தரம் என்ன என்பதை நாங்கள் பார்த்துட்டு போனாதான் இந்த தலைப்புக்குள்ள ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு மனிதராக எனக்கும் உங்களுக்கும் இருக்கலாம். ஜுஹைனா கோத்திரத்தில் ஒரு பெண்மணி விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு ரகசியமாக தான் அந்த பாவத்தை அந்த பெண்மணி செய்கிறா, பகிரங்கமாக செய்யல. ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து சொல்கிறா, யார் ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், அதுக்குண்டான தண்டனை எனக்கு தாங்கண்டு. திருமணத்துக்கு அப்புறம் அந்த பெண்மணி விபச்சாரம் செய்கிறா, கணவனுக்கு தெரியாமல். பொதுவாகவே ஒரு பெண் தன்னுடைய மானம் மரியாதையை ரொம்ப காக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர். வெளியில் யாரிடத்துலையும் ஒரு சின்ன விஷயத்தில் கூட இழிவடையக்கூடாது, கேவலம் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறவர். மாப்பிள்ளை கிட்ட கூட, சொந்த புள்ள கிட்ட கூட, தன்னுடைய சொந்த உம்மா வாப்பு கிட்ட கூட இழிவடையக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பெண்மணி. பெண்களுடைய சுபாவம் அது. ஆனால் இந்த பெண்மணி ஓப்பனாக வந்து வெளிப்படையாக வந்து, யார் ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டுவேன், எனக்கு உண்டான தண்டனையை தாங்கன்னு சொல்கிறான். ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க, ஓ குழந்தை உண்டாகி இருக்குது, பிள்ளையை பெற்றெடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறான். கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் இருக்கும்? 9 மாதம். 9 மாதத்தில் அந்த ஈமான் உள்ள பல மாற்றங்கள் வந்திருக்கும், தடுமாற்றங்கள். ஏன்னா அதுக்குண்டான தண்டனை என்னன்னு அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அந்த சஹாபிய பெண்மணிக்கு. இப்படி ஒரு தண்டனையை நான் பெற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு சொல்லி குழந்தையை பெற்றெடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னாடி வந்து நிற்கிறா, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று. ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க, புள்ள சாப்பிட்ற வயசு வந்ததுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லி போயிட்டு இன்னும் 2 வருஷம் அல்ல இன்னும் 2.5 வருஷம் அந்த புள்ள சாப்பிட்ற வயசில் வந்து ரசூலுல்லாஹ் அங்கே முன்னாடி நிற்கிறான், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு உண்டான தண்டனையை தாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த பெண்மணிக்கு தெரியும், என்னை கட்டி போட்டு ஒவ்வொருத்தராக கல்லால் எரிஞ்சு என்னை அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை அந்த வலியை அனுபவித்து என்னுடைய உசுறு போகுது, நான் ஒரு விபச்சாரி என்றது ஒட்டுமொத்த இந்த உலகத்துக்கும் தெரிய போகுது. இது எல்லாமே அந்த பெண்மணிக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு தூரமும் அந்த பெண்மணியை கொண்டு வந்து உட்கார வச்சு என்ன தண்டனை வேண்டுமானாலும் அதை நான் சகித்துக் கொள்வேன், நாளை மறுமையில் எனக்கு வெற்றி வேண்டும் என்று கொண்டு வந்து உட்கார வைத்தது இந்த ஈமானுடைய பலம். ஈமானுடைய தரமான ஈமான் அந்த பெண்ணிடத்தில் இருந்துச்சு. உயர்தர ரகத்தை கொண்ட அந்த ஈமானிய தரம் அந்த பெண்ணிடத்தில் இருந்துச்சு. அந்த பெண்மணி வர்றா, யார் ரசூலுல்லாஹ் குழந்தை சாப்பிடுது, தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கெட்டி போட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் போகுமா இல்லையா உசுறு போகிறதுக்கு. கண்ணுக்கு ஒரு அடிப்படும், கல் வந்து தலைக்கு ஒரு அடிப்படும், நெஞ்சிக்கு ஒரு அடிப்படும், கழுத்து கொண்டு படும். சாதாரணமாக நம்ம பிள்ளைங்க, என்னுடைய 1 வயசு பிள்ளை திடீரென்று நம்ம கன்னத்தில் அடித்தா கண்ணில் அடித்தாலே நமக்கு தாங்க இயலாது. விளையாடும்போது பால் வந்து பட்டாலே நமக்கு தாங்கிக் கொள்ள இயலாது. பக்கத்தில் இருந்து சுற்றி வர ஒரு 10, 15, 20, 30 ஒட்டுமொத்த ஊரும் பார்க்கின்ற விதத்தில் ஒவ்வொருத்தராக கல்லால் எரிஞ்சி அந்த பெண்மணி அடிக்கின்ற போது கண்ணில் வந்து பட்டு, கன்னத்தில் வந்து பட்டு, வாயில் வந்து பட்டு, இரத்தம் கொட்டோ என்று கொட்டு ஓடை அந்த உயிர் பிரிகின்ற அந்த வலி, அந்த வேதனை இருக்கின்றதே, இது அத்தனையும் சகித்து கொண்டால் நான் விபச்சாரம் செய்தேன் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒட்டுமொத்த உலகத்துக்கு முன்னாடியும் அந்த ஈமானுடைய தரத்தால் அந்த பெண்மணி அதை தாங்கிக் கொண்டால், சகித்து கொண்டால். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார், இந்த மதீனாவில் 70 பேருக்கு அவருடைய தௌபாவை, சஹாபியினுடைய தௌபாவை பகிர்ந்து கொடுத்தாலும் ஈடாகாது. அவ்வளவு பெரிய ஒரு பாவ மன்னிப்பை அந்த பெண்மணி செய்தார். இதில் நம்ம விளங்க வேண்டிய படிப்பு என்னன்னு சொன்னால், இஸ்லாத்துக்கு வந்தது ஊருக்காக, உலகத்துக்காக, அல்லாஹ்வுக்காக, இது அல்லாஹ்வுடைய தூதருக்காக, அல்லது ஏதாவது நமக்கு கிடைக்கும், வசதி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், பொருள் கிடைக்கும், இதுக்காக வேண்டி வந்தவங்க அல்ல என்றதை சஹாபாக்கள் உணர்த்துகின்றார்கள். வந்தது மறுமைக்காக, வந்தது அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுடைய சட்டம் திருமணத்துக்கு அப்புறம் விபச்சாரம் செய்தால் கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும் என்றது. நான் அதை நம்பி இருக்கின்றேன். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவதில் எனக்கு முளையளவும் எந்த பின்வாங்கலும் இல்லை. என்னுடைய மானம் மரியாதை எல்லாமே அந்த மறுமையிலே சொர்க்கத்துக்கு பின்னால்தான், என்னுடைய காலுக்கு கீழால் தான், இஸ்லாத்துக்கு பிறகுதான் என்பதை அந்த பெண்மணி உணர்ந்து முன்னுக்கு வந்து அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டாள் என்றால் அந்த ஈமானுடைய தரம் அவ்வளவு இருந்தது. எங்களிடத்தில் அது இருக்குதா என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நாங்க செய்கிற பாவங்கள் எங்களுக்கு தெரியும் என்னென்னன்றது. அதற்காகவாவது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடியவங்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம். அப்ப எங்களுடைய ஈமானுடைய தரம் எங்கே இருக்கின்றது, நபித்தோழர்கள் சஹாபாக்களுடைய ஈமானிய தரம் எங்கே இருக்கின்றது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துக்காக, உலக இன்பங்களுக்காக, இந்த அற்பமான இந்த வாழ்க்கைக்காக ஈமானை, மறுமையை, சொர்க்கத்தை அணுவளவும் அடகு வைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள், அதற்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் இருந்ததில்லை. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும், என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் என்னுடைய ஈமானை அணுவளவும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற அந்த உயர்தரமான அந்த ஈமானிய தரத்தோடு வாழ்ந்தார்கள். அந்த தரம் எங்களிடத்தில் வர வேண்டும் என்றால் நாங்களும் அந்த ஈமானை ஆழமாக உள்வாங்கி இந்த ஈமானிலே உறுதி உள்ளவர்களாக நாங்கள் மாறுவோமே. ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய உயர்ந்த பட்ச துன்பம், என்னுடைய உயிர் போகின்ற அந்த தருணம், சித்திரவதைக்கு உட்பட்டு போகக்கூடிய அந்த தருணமாக இருந்தாலும் இந்த ஈமானிலே நான் உறுதியாக நிற்பேன். மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்ற ஆழமான நம்பிக்கை என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த தர்பியத்துல் ஈமான், ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற இந்த தலைப்பில் ஈமானை எப்படி எங்களோட மனசுக்குள்ள, எங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து மறுமைக்கான மனிதர்களாக, சொர்க்கத்துக்குரிய மனிதர்களாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது என்பது, அது சம்பந்தமான செய்திகளை தான் இந்த வகுப்பில் நாங்கள் தொடராக பார்க்க இருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் அந்த உயர்ந்த பட்ச பலமான ஈமானை கொண்ட உண்மையான விசுவாசிகளாக, மூமின்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.